வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனி தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்லி மிரர் பத்திரிகை எனது சிறப்புரிமைகளை மீறியுள்ளது என சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. வடக்கு மாகாண ஆளுநர் சேலத்திற்கு முன்னால் போராட்டம். அனுமதியின்றி தெங்கு பலகைகளை ஏற்றிச் சென்ற 2 கைது. திருகோணமலை மக்களை மகிழ்வித்தது கனமழை. தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட குருமன்வெளி கிராமத்தின் மாரியம்மன் ஆலய வீதிக்கான நீர் வடிந்தோடும் வடிகால்கள் அமைக்கும் பணி 2வது கட்டமாக இன்று புதன்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் இதனை ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை என தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கிராமிய குழு உறுப்பினர்கள், குருமன்வெளி கிராம அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு தகுதி அற்றவர் என உயர் நீதிமன்றம் இன்று புதன்கிழமை தீர்ப்பளித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளரான ஓசலஹேர தாக்கல் செய்துள்ள மேன்முறையீட்டு மனு உச்ச நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே பிரித்தானிய குடியுரிமையை கொண்டவர் எனவும் இதனால் அவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்பதற்கு தகுதியற்றவர் எனவும் உத்தரவிடக் கோரி குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மாமா மருமகன் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் முகவரான டெல்லி மித்திரர் பத்திரிகை அண்மையில் விமான நிலையத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் சந்திரகுமாரசிங்க என்ற இளம் தொழில் முனையரின் பிரச்சினையை மேற்கொண்டு எடுத்து செல்ல வேண்டாம் என்று நான் கூறியதை, விசா மோசடி விவகாரத்தை மேலும் எடுத்து செல்லாமல் மறந்துவிடுமாறு நான் கூறியதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இன்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். விசா விவகாரத்தை முதலில் பாராளுமன்றத்தில் முன்வைத்தது நானே, அதன் பின்னரே அது வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த விடயத்தில் தான் பல கருத்துக்களை வெளியிட்டுள்ள பின்னணியில் மாமா மருமகன் கட்சிக்கு நெருக்கமான பத்திரிகை ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டுள்ளது. சிறப்புரிமை குழுவிற்கு அவர்களை அழைத்து வர வேண்டிய அவசியமில்லை என்றாலும் இவ்வாறான பொய்களை எழுதி ஊடக சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். டெய்லி மிரர் பத்திரிகையில் பொய்யான செய்தி வெளியிடப்பட்டமே தமது சிறப்புரிமையை மீறும் செயல் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். Matter closed without dragging it. බලන්න මේ වැරදි මේ සිරස්තලයක්නේ. මම ඊයේ දවසේ සඳරු කුමාරසිංහ ඒ තරුණ ව්‍යවසායකයාර එයාපෝට් එකේ සිදුණු සිද්ධිය පිළිබඳව වැඩිදුර ඉදිරියට ගෙන යන්න එපයි කියලා ඒ ප්‍රශ්නය ඒකයි මම කිව්වේ. දැන් වීසා ෆියස්කෝ කියලා උඩින් දාලා සජිත් plays it safe in parliament කියලා ඊළඟට කියනවා tells parliament that the government must consider the matter closed without dragging it. நீண்ட நாட்களுக்கு பின்னர் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர், தோப்பூர், சம்பூர், கிளிவட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று புதன்கிழமை பகல் வேளையில் கலைமழை பெய்தது. பல நாட்களாக திருகோணமலை மாவட்டத்தில் கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் இவ்வாறு மழை பெய்துள்ளமையினால் மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகாவலி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி கொங்கு தொழுவாய், கொங்கு குழாய், கருணாக்கேணி பிரதேச மக்களினால் இன்று புதன்கிழமை காலை 10 மணி அளவில் வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் மகாவலி எனும் பெயரில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காது, மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து, எமது வாழ்வாதாரத்தை பறிக்காதே என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு குறித்த கவனஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது.
படல் கும்பரவில் இருந்து பதுளை நோக்கி கொண்டு சென்ற அனுமதியின்றி தெங்கு பலகைகளை ஏற்றி சென்ற பொலே ரக லொரியுடன் சந்தேக நபர்கள் இருவர் இன்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக பசறை போலீசார் தெரிவித்தனர். படல் கும்பர பகுதியைச் சேர்ந்த 24 மற்றும் 27 வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். பசறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய படல் கும்பர பசறை வீதி என தோளப்போவத்த பகுதியில் வைத்து லொரியொன்றை மறைத்து சோதனைக்கு உட்படுத்திய போது 548 அடி தேக்கு பலகைகளை கைப்பற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். பசறை போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா பாவிலன் பாட்டன் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான 160 ஏக்கர் பனை மரங்களை கொண்ட காணிகள் சட்டவிரோதமான முறையில் இந்திய தனியார் கம்பெனி ஒன்றிற்கு கனிய மணல் அகழ்வு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த காணியில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் அழிக்கப்பட்டு கனிய மணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் 10 பேர் வரையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது குறித்த காணிக்கான சுற்றுவேலி அமைக்கும் நடவடிக்கை போலீசாரின் பாதுகாப்புடன் முன்னெடுக்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை மத்திய வங்கி இன்று புதன்கிழமை வெளியிடப்பட்டுள்ள நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் அமெரிக்கா டாலரின் விற்பனை விலை 303 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 294 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் விற்பனை விலை 380 ரூபாய் மற்றும் கொள்வனவு விலை 366 ரூபாயாகும். யூரோ ஒன்றின் விற்பனை விலை 327 ரூபாய் எனவும் கொள்வனவு விலை 314 ரூபாவாக பதிவாகியுள்ளது. நாட்டில் இன்று புதன்கிழமை ஒரு அவுன்ஸ் தங்கம் 6,93,246 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதன்படி 24 கேரட் 1 கிராம் தங்கம் 24,460 ரூபாவாகவும் 24 கேரட் 1 பவுன் தங்கம் 1,95,650 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. 22 கேரட் 1 கிராம் தங்கம் 22,430 ரூபாவாகவும் 22 கேரட் 1 பவுன் தங்கம் 1,79,400 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. 21 கேரட் 1 கிராம் தங்கம் 21,410 ரூபாவாகவும் 21 கேரட் 1 பவுன் தங்கம் 1,71,250 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். பிரிட்டன் நாட்டின் மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராசெனேகா நிறுவனம் உலக சந்தையில் இருந்து தங்களது கோவிட் தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது. கோவிட் பெருந்தொற்று நெருக்கடியின் போது ஆஸ்ட்ராசெனகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து கோவிட்-19 பாதிப்புக்கு தடுப்பூசியை உருவாக்கின. இந்தியாவில் இந்த தடுப்பூசியை சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தயாரித்து கொரோனாவுக்கான தடுப்பூசியாக கோவிஷீல்டு என்ற பெயரில் விற்பனை செய்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் உலக நாடுகளைச் சேர்ந்த பல கோடி மக்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். இந்த சூழலில் ஆஸ்ட்ராசெனகாவின் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக கூறி பிரிட்டன் நீதிமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த நிலையில் தான் தடுப்பூசியை சர்வதேச சந்தையில் இருந்து திரும்பப் பெறுவதாக ஆஸ்ட்ராசெனகா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இனி அந்நிறுவனம் கோவிட் தடுப்பூசியை தயாரிப்பதையும் விநியோகம் செய்வதையும் நிறுத்திக் கொள்கின்றது. இதனை பிரிட்டன் நாட்டு செய்தி நிறுவனங்கள் உறுதி செய்துள்ளன. கடந்த மார்ச் மாதம் தடுப்பூசியை திரும்பப் பெறுவது தொடர்பான விண்ணப்பத்தை ஐரோப்பிய ஆணையகத்தின் வசம் ஆஸ்ட்ராசெனகா சமர்ப்பித்துள்ளது. இது நேற்று மே 7 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. அமெரிக்காவின் ஆபாச பட நடிகை ஸ்டோமி டேனியல்ஸ் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் தான் பாலியல் உறவில் ஈடுபட்டமை குறித்த விடயங்களை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உண்மையை மறைப்பதற்காக ஸ்டோர்மி டேனியல்ஸுக்கு பணம் வழங்கியமை தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்கின்ற நிலையில் ஆபாசப்பட நடிகை டொனால்ட் ட்ரம்புடன் 2006 உறவு கொண்ட தருணங்களை விவரித்துள்ளார். ஒரு பிரபலமான கோல்ஃப் போட்டியொன்றில் இருவரும் சந்தித்தது தொடக்கம் ட்ரம்பின் லேக் தஹா ஹோட்டல் அறைக்கு சென்றது வரையில் அவர் விவரமாக நீதிமன்றில் விவரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளாடைகளுடன் காணப்பட்ட ட்ரம்ப் எப்படி தனக்காக போஸ் கொடுத்தார் என்பதையும் ஆபாசப்பட நடிகை நீதிமன்றத்தில் விவரித்துள்ளார்.
நோர்வேயில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் காரில் இருந்து எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நோர்வேயில் குடும்பத்துடன் வசித்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான அரசரத்னம் துசியந்தன என்ற இளம் குடும்பஸ்தரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் நோர்வே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஸ்கொட்லாந்து மகளிர் அணிக்கு எதிராக நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மகளிர் உலகக்கிண்ண 2020 தகுதிக்கான் சுற்றின் இறுதிப் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 68 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஸ்கொட்லாந்து மகளிர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. துடுப்பாட்டத்தில் இலங்கை மகளிர் அணியின் சமரி அத்தப்பத்து 102 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். தொடர்ந்தும் 170 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஸ்கொட்லாந்து மகளிர் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 101 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.